Hello viewers, a very good morning to everyone. இன்னைக்கு நம்ம 11th standard computer science fundamental of computer ஓட part 3 பார்க்க போறோம். From this part ஏற்கனவே unit 1ல இருக்கக்கூடிய remaining part of booting பத்தி தான் பார்க்க போறோம். Okay, first of all, what is booting? It is nothing. It is the process of starting a computer and loading the operating system into the main memory. ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா the screen will display. அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்க்ரீன் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? பூட்டிங் சொல்லுவோம். அதாவது in simple words, when you switch on the computer and it start working, then that the process is called booting. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ், அதாவது இந்த பூட்டிங்லேயே நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? the one is warm booting and another one is cold booting. Okay. Cold booting can also called as hard booting சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா happens when the computer is started from a completely off state. Power supply is switched on freshly. All hardware components are checked. So what is cold booting அப்படின்றது nothing, ஒன்றுமே கிடையாது. என்னன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது, ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஆன் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஆகும்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? கோல்டு பூட்டிங் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், switching on the computer after it was shut down. ஸோ ஷட் டவுன் பண்ண ஒரு கம்ப்யூட்டரை அகெயின் ஆன் பண்ணும்போது அங்கே நடக்கக்கூடிய பூட்டிங் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து வார்ம் பூட்டிங். வார்ம் பூட்டிங் கேன் ஆல்சோ கால்ட் சாஃப்ட் பூட்டிங் சொல்லுவோம். இட் ஹேப்பன்ஸ் when the computer is restarted without turning off the power. Switching on the computer after it was shut down. ஸோ ஷட் டவுன் பண்ண ஒரு கம்ப்யூட்டரை அகெயின் ஆன் பண்ணும் போது அங்கே நடக்கக்கூடிய பூட்டிங் பேர் என்னது? கோல்டு பூட்டிங். The next topic is warm booting. Warm booting can also called as soft booting சொல்லுவாங்க. It happens when the computer is restarted without turning off the power. ஸோ இது என்னென்னா, நீங்கள் ஷட் டவுன் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஸ்க்ரீன் ஆப்ரேட் பண்ணலன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆகிட்டு அகெயின் ஆன் பண்ணோம்ல, அப்படி ஆன் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா வார்ம் பூட்டிங் சொல்லுவோம். And this warm booting can faster than cold booting. கோல்டு பூட்டிங்கோட இது ஃபாஸ்ட்டாகவே என்ன பண்ண நமக்கு ஒர்க் பண்ணோம். Usually done using restart options. For example, pressing restart அப்படின்ற கீ நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், or press Ctrl plus Alt plus delete and restarting. இந்த கீ யூஸ் பண்ணி நம்ம இதை ஆன் பண்ணுவோம். ஓகே, this is the difference between the cold booting and warm booting. So booting is nothing. When you switch on the computer, it will show the screen. That process is called as booting. Okay. ஸோ இன்னும் இதில் கிளாரிஃபை ஆகணும்னா இங்கே 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது பிட்வீன் த கோல்டு பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங். அதை பார்த்துக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. அண்ட் தென் இதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது. ஃப்ரம் திஸ் யூனிட் இங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஃபார் அவர் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 1 2 3 4 7 and 8. அண்ட் இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக what is computer and distinguish between data and information and distinguish the primary and secondary memory. This is what very important. Okay, so detailed question answers அப்படினும்போது there are 3. ஆனால் நான் உங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்கிறேன். this 2 is very important. Distinguish the various generation of computer is very very important for this. Okay, and also the components of computer. ஓகே, இதோட நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் முடியுது. அடுத்த வீடியோவில் செகண்ட் யூனிட்டை பற்றி போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேன். பாய்.